இப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வீட்ல அரசியல் பேசிருக்கீங்களா நீங்க? அரசியல் பேச மாட்டோம். இந்த ஜெனரேஷன்ல இப்ப இவங்க ஆட்சி வருது, ஆட்சியில என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் குறை சொல்லிட்டே இருக்காங்க. அவங்க அதை பண்றாங்க, அதை விட நாங்க பெருசா பண்ணுவோம், அவங்க இதை பண்றாங்க, இதை விட நாங்க பெருசா பண்ணுவோம்னு மாத்தி மாத்தி அவங்கள மாத்தி மாத்தி தப்பு தப்பா தான் சொல்றாங்க. அதை பத்தி தான் நாங்க பேசுவோம். ஏன் ஒருத்தங்களை பத்தி மாத்தி மாத்தி தப்பா சொல்லிக்கணும்? உங்களால என்ன முடியுதோ அதை அவங்க பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லலாம். எனக்கு முன்னாடி பேசின ஒரு பொண்ணு சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஆட்சியில இல்லாம பண்றவங்களுக்கு முன்னாடி வரலான்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க, அது எப்படி ஆட்சியில இல்லாம பண்ண முடியும்னு. அவங்க நினைச்சிருந்தா ஆட்சியில இல்லாம இருக்கிறவங்க கிட்ட போய் உதவி கேட்டு பண்ணலாம்ல, அப்படி பண்றவங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணலாம்ல, அப்படி பண்றவங்கள நம்ம ஆட்சியில கொண்டு வந்து பார்க்கலாம்ல. சரி, இப்ப நீங்க வீட்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இந்த மாதிரி ஒரு மாத்தி மாத்தி குறைபாடுகள் சொல்லிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? அந்த டைம் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? ஏன் அவங்க மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கணும்? இப்ப இந்த கட்சியில இருந்து இவ்வளவு அமௌண்ட் தராங்க, இந்த கட்சியில இருந்து நாங்க இதை விட அதிகமா தரோம், நீ அவங்க சொல்லணும். உங்களால என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணுவேன்னு சொல்லி அவங்க மக்கள் கிட்ட ஓட்டு கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லி நாங்க பேசுவோம். ஹர்ஷினி, இதுதான் அவங்க வைக்க போடுறதா? நாங்க சொன்னோம் புல்லட் மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கிறாங்களே.